லூக்கான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். The Gospel of Luke, chapter 13, verse 22, 23 and 24. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும் பொழுது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்றால் உங்களுக்கு சொல்கிறேன். Hallelujah. The Bible very clearly says, when Jesus went through the towns and villages teaching as he went, always pressing on towards Jerusalem, someone asked him, Lord, will only be few be saved? He replied, work hard to enter the narrow door to God's kingdom, for many will try to enter but will fail. Hallelujah. அப்போது நமக்கு வைத்திருக்கிற வழி இடுக்கமான வாசலில தான் நாம் உட்பிரவேசித்து நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று தேவன் அந்த வழியை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நம்ம கர்த்தராகிய இயேசுவை ஏற்று கொண்ட பிறகு நமக்கு வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை உலகம் போகிற வாழ்க்கை அல்ல. நாம் உலகத்துலதான் இருந்தோம். எபேசியர் 2:1 வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்தவர்களாய் பிசாசுக்கு அடிமையாய் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்திருந்தோம். ஆனால் தேவன் அவருடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது, நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஒரு நாளும் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நமக்கு தனிப்பட்ட நபராய் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு ஒவ்வொருவருக்கும் தேவன் தனித்தனியாக பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுடைய ரட்சிப்புக்கு நீங்க தான் உத்தரவாதம். கணவன் மனைவியை ரட்சிக்க முடியாது. மனைவியுடைய ரட்சிப்பு கணவனுக்கு இருக்காது. கணவன் மனைவி பெற்றோர்களாய் பிள்ளைகளை ரட்சிக்க முடியாது. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரைக்கும் ஆண்டவராகி இயேசுவை மாத்திரம் பார்த்து அந்த ஓட்டத்துல ஓட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இந்த பூமியில நமக்கு தேவையான காரியங்கள் இந்த இடுக்கமான வாசலுக்குள்ள நாம் கடந்து போகிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும், நம்மோட கூட தேவன் வருகிறார் என்று. விசாலமான வாசலில எல்லோரும் இருப்பாங்க, உலகத்தார் எல்லோரும் இருப்பாங்க, ஆனால் பரலோக ராஜ்யம் கிடையாது. எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் இலவசம் கிடையாது. இந்த ரட்சிப்பை நாம் கடைசி வரைக்கும் பிடித்து கொண்டோமானால்தான் நமக்கு ரட்சிப்பு இருக்குதுங்க. நமக்கு ரட்சிப்பு இலவசமாய் கிடைத்ததானால்தான் அந்த ரட்சிப்பை நாம் உன்னதமாய் நாம் பார்க்காமல் இருக்கோம். We are not looking at the salvation as a costly price. We are looking at it as a merry price. உங்களையும் என்னையும் மீட்டெடுத்துக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பண்டு போன அந்த சிலுவையின் மரணத்தை ஞாபகம் வைத்து பாருங்க. ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தை தொடங்கி ஹல்லேலூயா சிலுவையில் கடைசி அவர் மூச்சு விடுகிற வரைக்கும் அவருடைய சரீரம் முழுவதும் காயமாயிருந்தது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய காயங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எழுதியிருக்கும், He took our transgressions, He took our iniquities, He took everything on Him. அவரிடத்துல பாவம் இல்லாமல் இருந்தது என்று கர்த்தருடைய வசனம். He who knew no sin and he became sin for us. அப்போ இந்த ரட்சிப்பு விலை உயர்ந்தது ஒரு காரியம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்காமல் இருந்தோம்னா அதை தேவன் விரும்பாத ஒரு காரியம் என்று ஒரு தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும்.
ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை சந்திக்க தேவன் கிருபை கொடுத்தாரு. அந்த தகப்பனாரும் அந்த தாயாரும் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எங்களுக்கு அநேக வேலைகள் நம்முடைய வீட்டுல இருக்கிறபடினால எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. They told they don't have time to pray but have time for rest of the other things to do the world. அவங்க நித்திரைக்கு போகிறது ஏறக்குறைய 1 மணி ஆகுதாம். விடிய காலம் அவங்களால எந்திரிக்க முடியலையா? அப்ப நான் ஒரே ஒரு தெளிவான ஒரு காரியத்தை அவங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்ட வசனத்தின் மூலியமாக, தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு அவ்வளவு சீப்பாய் போயிடுச்சா? நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தான் தேட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நாம் வழி விலகி போயிட்டோமா? திருச்சபைக்குள்ள இந்த காரியங்கள் வந்ததுனால தேவனுக்கு கொடுக்கிற மேன்மை கொடுக்காமல் கடந்து போய்கொண்டு வஞ்சிப்புல வாழ்ந்து கொண்டு இருக்கோமா என்று கேட்கும் பொழுது அவளுக்கு பதில் சொல்ல முடியல. நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து கடந்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது we are living in the கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால எல்லா காரியங்களும் வசனத்தை திருப்பி போட்டு நம்மை இந்த நேர் வழிக்குள்ள கடந்து போக விடாதபடிக்கு சத்துரு அவ்வளவாய் ட்ரை பண்ணி கொண்டிருக்கான். we lost. இன்னைக்கு திருச்சபையாய் நாம் கேட்க வேண்டிய முதலான ஒரு காரியம், நான் ஆண்டவராகிய இயேசுவை ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசுவை இன்னும் அதிகாலமாய் ஏறி இருட்டோடு தேடி வேதத்தை வாசித்து அவரோடு கூட உறவாடி நம்ம பாடலாக வர்ஷிப்பாக அவரை உயர்த்தி ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? அந்த கொண்டாட்டம் நமக்குள்ள இருக்கிறதா? செக் அவர் செல்ஃப். இன்னைக்கு நாம் எக்ஸாமின் பண்ணாமல் இருக்கிறபடினாலதான் நாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இடுக்கமான வாசலுக்குள்ளதான் நாம் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு மெய்யப்படுத்தி அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவனுக்கு சொல்லக்கூடுமானால் இன்னைக்கு நமக்கும் அதுதாங்க. பரலோக ராஜ்யம் இடுக்கமான வாசல் தான். அநேக பிரச்சனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும், அநேக வியாதிகள் வரும், அநேக எதிர்ப்புகள் வரும். சத்ரு நமக்கு எழும்பி வருவான். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க 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 சத்ரு உங்களை எதிர்த்து வருவான். சூழ்நிலைகள் உங்களுக்கு பிடித்த காரியமா இருக்காது. ஏதாச்சும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அதை மத்தியில ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்று நாம் நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை அடுத்த சந்ததிக்கு ஒரு மாறுதலா இருக்க வேண்டும். பெற்றோர்களாய் நாம் ஜெபிக்காம பிள்ளைகளை பார்த்து நீங்க ஜெபின்னு சொன்னா தேவன் நியாயம் கேட்பாருங்க. வேர் ஆர் வி லிவிங்? எந்த காலகட்டத்துக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லும், ஒரு தலைமுறை வந்து இன்னொரு தலைமுறை கடந்து போனதாம். தேவனை அறியாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They seem to do everything right in their own eyes because they don't know God. இன்னைக்கு நாம் திருச்சபையாக இன்னொரு சந்ததிக்கு தேவனை பற்றிய குறித்து அறிகிற அறிவுக்குள்ள வளர்த்து கொண்டிருக்கிறோமா? ஜெபத்தை குறித்து மேன்மைப்படுத்தி பேசுகிறோமா? குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? If we are not doing it, God wants us to restart it again. மறுபடியுமாய் புதுப்பித்துக் கொள்ளும்படிக்காக தேவன் விரும்புகிறாரு. அநேகர் அதுல உட்பிரவேசிக்க வகை தேடி வருவார்களாம். ஆனாலும் அது கூடாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லும். அன்னைக்கு 10 கன்னிகைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமை மூலமாய் பேசுவார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல அவர்கள் எல்லோரும் கடந்து போனாங்க மணவாட்டியை பார்க்கும்படிக்காக. எல்லோரும் விளக்கை எடுத்துக்கொண்டாங்க. அதுல 5 பேர் மாத்திரம்தான் விளக்கோடு கூட எண்ணெயும் சேர்த்து கொண்டார்கள். The oil represents how we are filled with God's power. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருந்த ஜெபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று represents that. இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பு சத்தம். நம்முடைய ஜெப வாழ்க்கை முதலாம் மணி நேரம்
தேவனோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது நித்திரை அடைந்தாருங்க. அந்த 10 கன்னிகைகளும் விழித்து பார்க்கும் பொழுது மணவாளன் வர நேரம் உண்டான பொழுது 5 கன்னிகைகள் மாத்திரம் தாங்க என்ன எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. மணவாளனோடு கூட போவதற்கு அவர்கள் மாத்திரம் தான் ஆயத்தத்தோடு இருந்தாங்க. இன்னைக்கு திருச்சபையாக நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? If we are not walking with God, we cannot hear the last trumpet. நாம் ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய அநேக டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிறபடினால கடினமான உபதேசத்திற்கு நம்முடைய இறுதிய ஒரு நாள் ஒத்து போகிறது கிடையாது. அநேக பிரசங்கள் வந்தபடினாலே நமக்கு பரிசுத்தத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்கள் கிடையாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் நம்முடைய ரட்சிப்பை கடைசி வரைக்கும் நாம் காத்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் பிரயாசப்படாமல் கடைசி நிமிஷத்துல போய் நாம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றால் ஆண்டவரால் கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஆண்டவராகி இயேசு கொடுத்த முன் மாதிரியை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வசனத்தின்படி நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் தேவன் நமக்கு கேட்பார். அப்போஸ்தலர்கள் எழுதின நடவடிக்கைகள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமும் வசனத்துக்கு மேல வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் அடிச்சுவடாய் பிடித்து கொண்டு வாழ்ந்த ஒவ்வொரு காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது நார்மல் விசுவாசிங்க, வெறும் பிலீவருங்க, அவன் ரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு ஒருவரும் யோசிக்கவே இல்லை. Because they all stood for the resurrected Jesus. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசுவோடு கூட எப்படி இருக்கிறது என்று நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கூட்டத்துல யார் இருந்தான்னு தெரியாது. அவன் கேட்க கூடுமானான், ரட்சிக்கப்படுவர் சிலர் தான் என்று அறிந்து கொண்டோம் என்றான். அந்த ரட்சிப்பு மேன்மையான ஒரு காரியம். இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகிறதா நமக்கு ஒரு லெக்கா இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்துல அழகாய் சொல்லுவார், இந்த ஓட்டத்தை நான் முடிக்க வேண்டும் எனக்கு நான் ஆசைப்படுகிறேன். இந்த சரீரத்தை விட்டு நான் கடந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பட் ஆனா உங்களுடைய நலத்துக்காக இந்த பூமியில நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். So we have to pattern our life. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நமக்கு நாமே ஒரு செட் எக்ஸாம்பிளாய் இந்த வசனத்தின்படி வாழணும் என்று சொல்லி நாம் வாழும் பொழுதுதான் அந்த மேன்மையான காரியத்தை நாம் பார்க்க முடியும். Don't quit praying. உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு சோதனை வரும், ஜெபிக்காதபடிக்கு மாம்சம் சொல்லும். அதையெல்லாம் மேற்கொள்ளதான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கொடுத்து பரிசுத்த ஆவியுடைய பலத்தை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து அவருடைய வேலையை செய்து இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போவதுதாங்க நமக்கு இலக்கு. இந்த பூமியில அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த ஜீவன், இந்த சுவாசம், இந்த உயிர் எல்லாமே அவர் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு காரியம் தான். அவருக்காக கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக நாம் நின்று அவருக்காக வாழ வேண்டும். அவருக்காக, அவருடைய வசனத்திற்காக, பரிசுத்த வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட்டுதான் ஆக வேண்டும். Christian life is not an ordinary life. It's not a compromising life. It's a life filled with God's power and living obedience to God's word. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் சொல்லுகிற இந்த பேட்டர்னுக்கும் நாம் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நாம் செய்துதான் ஆக வேண்டும். வேற எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவும் கிடையாது. So let us hope, let us believe, let us continue, push ourselves. அந்த
Let us go into the narrow gate so that we will meet the Lord. Thank you, Lord. இந்த இரவு நேரத்துல கூட இந்த வார்த்தை உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். Don't forget, God wants us to come to his eternal home. Hallelujah.